ஹரே கிருஷ்ண பக்தர்களே, கிருஷ்ண உணர்வு மிக உன்னத யோகம் பாகம் 29 அத்தியாயம் 9 அமைதிக்கு ஒரே வழி. அதன் தொடர்ச்சி. கிருஷ்ணரே தற்போதைய பரிதாப நிலையை கண்டு சைதன்ய மகாபிரபுவாக தோன்றி கடவுளின் அன்பை நேரடியாக இலவசமாக வழங்குகிறார். இருப்பினும் கடவுளின் அன்பு இலவசமாக கொடுக்கப்படுவதால் அது மிக சுலபமானதாகும். ஆனால் மக்கள் இதை கண்டுகொள்வதில்லை. என்னுடைய குரு மகாராஜ் லங்கேரா மாம்பழத்தை பற்றி கூறுவது வழக்கம். இந்தியாவில் மிகவும் தரம் வாய்ந்ததும் மிகவும் சுவையானதும் மிக அதிக விலையுடையதுமான லங்கேரா மாம்பழத்தை வாங்கி வீடு வீடாக சென்று இலவசமாக விநியோகம் செய்தால் ஏன் அவன் இதை இலவசமாக கொடுக்கிறான்? இதன் பின்னே ஏதாவது குறிக்கோள் இருக்க வேண்டும் என்று மக்கள் சந்தேகப்படுவார்களாம். அதேபோல சைதன்ய மகாபிரபு லங்கேரா மாம்பழம் ஆகிய கிருஷ்ண உணர்வினை மிக மலிவாக விநியோகிக்கிறார். ஆனால் மக்கள் கடைந்தெடுத்த முட்டாளாக இருப்பதால் இவர்கள் வெறும் ஹரே கிருஷ்ணா என்று சொல்கிறார்கள். இதில் என்ன இருக்கிறது? உயர்ந்த அறிவு இல்லாத முட்டாள்களுக்குத்தான் இது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது அவ்வாறல்ல. 1000 மனிதர்களில் மிக குறைவானவர்களே கிருஷ்ண உணர்விற்கு வர முடியும் என்று கூறப்பட்டுள்ளது. இதை நாம் அலட்சியம் செய்யக்கூடாது. இது மிக அபூர்வமானதாகும். மேலும் கிருஷ்ண உணர்வை நாம் பின்பற்றும் போது நமது வாழ்க்கை வெற்றியடையும். நமது மனித வாழ்வின் குறிக்கோளும் நிறைவேறும். கிருஷ்ண உணர்வு என்னும் விதை மிக அபூர்வமானதும் மதிப்புள்ளதும் ஆகும். 84 லட்சம் உயிரின வகைகளில் எண்ணிலடங்கா உயிரினங்கள் ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலுக்கு மாறி மாறி அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறது. அதில் ஆன்மீக அதிர்ஷ்டம் உள்ள ஒருவனே கிருஷ்ண உணர்விற்கு வருகிறான் என்று சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். சில நேரங்களில் கிருஷ்ண பக்தர்கள் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்கிறார்கள். பிச்சைக்காரர்கள் போல செல்வதே அவர்களது கொள்கை. ஆகையால் இந்தியாவில் பிச்சைக்காரர்கள், குறிப்பாக சன்னியாசிகளுக்கு மிகவும் மரியாதை கொடுக்கப்படுகிறது. ஒரு சன்னியாசி ஒரு வீட்டிற்கு சென்றால், சுவாமிஜி, உங்களுக்கு நான் என்ன உதவி செய்ய வேண்டும் என்று மிகுந்த மரியாதையோடு உபசரிக்கப்படுகிறார். பக்தர்கள் எதையும் கேட்பதில்லை. ஆனால் ஒருவன் சிறிது உணவு அவருக்கு கொடுத்தாலும் அது அவனை ஆன்மீக உயர்வுக்கு தயார் செய்கிறது. தனது வீட்டிற்கு வந்த ஒரு தூய பக்தருக்கு உணவளித்து அந்த மனிதர் ஆன்மீக உயர்வில் முன்னேற்றம் காண்கிறார். ஆன்மீகத்தில் ஒருவர் முன்னேற்றம் அடையும் போது முடிந்தவரை பக்தர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். நமது விரோதி நமது வீட்டிற்கு வந்தால் கூட அவன் விரோதி என்பதை மறந்து அவனை வரவேற்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. கடவுளுக்காக அனைத்தையும் துறந்த ஒரு தூய பக்தரை உபசரிப்பது பொதுவானதாகும். குடும்பஸ்தர்கள் மதிய வேளையில் வெளியே வந்து, பசியால் இருப்பவர்கள் யாராவது இருந்தால் சாப்பிட வாருங்கள் என்று கூப்பிட வேண்டும். இது குடும்பஸ்தர்களுக்கான கட்டளை. இப்படி கூப்பிட்டு யாரும் வராத பட்சத்தில் மட்டுமே குடும்ப தலைவர் சாப்பிட வேண்டும். ஒரு மனிதனை தெய்வீக நிலைக்கு உயர்த்த அநேக நியமங்கள் வேதத்தில் உள்ளன. அவைகள் மூட நம்பிக்கை அல்ல. மனிதனை தெய்வீக நிலைக்கு பயிற்றுவிக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் அவன் கடவுளின் அங்க துணுக்காவான். என்றாவது ஒரு நாள் அவன் கிருஷ்ண உணர்விற்கு வருவான் என்பதால் இந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. இத்தகைய பயிற்சி காலத்தில் கடவுளின் தூய பக்தரான ஒரு சாதுவை அவன் தற்செயலாக சந்திக்க நேர்ந்தால் அத்தகைய தொடர்பினால் அவன் புனிதமடைகிறான். ஆகையால் தான் கடந்த வாழ்க்கையில் ஆன்மீக அறிவை பெற்ற அதிர்ஷ்டக்காரன் தூய பக்தரின் உறவை நாடுகிறான் என்று சைதன்ய மகாபிரபு கூறுகிறார். ஆன்மீக குருவின் கருணையினால் கிருஷ்ண உணர்வு பெறப்படுகிறது. மேலும் கிருஷ்ணரின் கருணையும் அதில் அடங்கும். ஒருவன் கிருஷ்ண உணர்வை பெற வேண்டும் என்று ஆன்மீக குருவும் கிருஷ்ணரும் விரும்பும் போது கிருஷ்ண உணர்வு என்னும் விதை பலன் கொடுக்கிறது. ஆன்மீக சொத்தானது ஒருவனை அதிர்ஷ்டக்காரனாக ஆக்கி ஆன்மீகத்தில் சுறுசுறுப்பை உண்டாகுகிறது. அப்போது அவன் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை சந்தித்து அவரின் கருணையால் கிருஷ்ண உணர்வை பெறுகிறான். எங்கே நான் இந்த நட்பை பெறலாம், எங்கே நான் இந்த விஷயத்தை பெறலாம் என்பது அவனின் உள் தூண்டுதலாகும். இது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு பொதுவானதாகும். கிருஷ்ணர் நம்மோடு இருக்கிறார். மிக அக்கறையுடன் ஆன்மீகத்தில் நாம் இருக்கும் போது உண்மையான ஒரு குருவை அனுப்புகிறார். கிருஷ்ணரும் ஆன்மீக குருவும் இணைந்து ஒருவன் கிருஷ்ண உணர்வை பெறுவதற்கு காரணமாய் இருக்கிறார்கள். ரோஜா செடியின் விதை நம்மிடம் இருந்தால் அதை பத்திரமாக பெட்டியில் வைத்து பூட்டி விடாமல் நிலத்தில் விதைக்க வேண்டும். அதுவே நமது கடமை. அதே போல கிருஷ்ண உணர்வின் தகவலை நீங்கள் பெற்றிருந்தால் அதை உங்கள் இதயத்தில் விதைக்க வேண்டும்.
ஒரு விதையை நிலத்தில் விதைத்தவுடன் அதன் மேல் சிறிது தண்ணீர் ஊற்ற வேண்டும். அதே போல கடவுள் நாமத்தை துதிப்பதும் கேட்பதுமே நமக்கு அந்த நீராய் இருக்கிறது. கிருஷ்ண உணர்வு என்ற விதை இதயத்தில் விதைக்கப்பட்டவுடன் இத்தகைய நாம சங்கீர்த்தனத்தின் மூலம் அது வளர்கிறது. ஒருவன் தீட்சை பெற்றுவிட்டால் கடவுளின் நாமத்தை கேட்பதும் பாடுவதும் தேவையல்ல என்ற எண்ணத்தை கைவிட வேண்டும். ஹரிநாம சங்கீர்த்தனம் தொடர்ந்து நடைபெற வேண்டும். தாவரத்திற்கு நீரூற்றுவதை நிறுத்தினால் அது வாடி போய்விடும், எவ்வித பயனையும் நமக்கு தராது. அதே போல கிருஷ்ண உணர்வில் மிக உயர்ந்த நிலையில் ஒருவர் இருந்தாலும் கடவுளின் நாமங்களை கேட்பது துதிப்பது போன்ற முறையை நிறுத்தக்கூடாது. ஏனென்றால் மாயை மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆஹா, இதோ ஒரு சந்தர்ப்பம் என்று மாயை நம் மீது கண் வைத்தவுடன் நாம் துவண்டு போய்விடுவோம். நாம சங்கீர்த்தனம் என்ற நீரை ஊற்றுவதன் மூலம் கிருஷ்ண உணர்வு என்ற செடி வளர்கிறது. அது எவ்வாறு வளர்கிறது? தாவரங்கள் வளர்ந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதன் வளர்ச்சி நின்று விடுகிறது. ஆனால் கிருஷ்ண உணர்வு என்னும் தாவரத்தின் வளர்ச்சி இவ்வாறு அல்ல. இந்த பௌதிக பிரபஞ்சத்தில் எந்த பகுதியிலும் அது ஓய்வு எடுப்பதில்லை. ஏனென்றால் கிருஷ்ண உணர்வுள்ள ஒருவன் பௌதீக பிரபஞ்சத்தில் உள்ள எந்த கிரகத்திற்கு செல்லவும் ஆசைப்பட மாட்டான். விமானம் இல்லாமல் வானத்தில் பறக்கும் சக்தி படைத்த சித்தர்கள் வாழும் சித்தலோகத்தை அவனுக்கு கொடுத்தால் கூட அவன் திருப்தி அடைய மாட்டான். மிக்க நன்றி. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சி தொடரும். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.